தெய்வங்கள் தான் ஐயா வந்து இருக்குனடா நீ இந்த சரி எனக்கு எங்க அம்மா பார்த்த மாதிரி கிடக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேரும் கண்டா இந்த புத்திர பார்த்த மாதிரி கிடக்கணும். இந்த 2 பேரும் இருந்தாருடா 52 வயது 46 வயது ஐயா. 2 அது ரத்தம் ஓட ஓட ஒருத்தன் கண்ணை மூடி இருப்பானല്ലോ அது எந்தக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு நல்லா குடிக்கும் உங்களுக்கு பழைய அரசியல்வாதி இல்ல நல்லா தெரியும். நாங்கள் அரசியல்வாதி இல்லை முடிஞ்ச செய்யறேன். ராஜரிய ஹோட்டை வைக்கிறாரு அவ கரணி அமரசூரிய சொன்னா மீட்டிங்ல பிசினஸ் கமிட்டி மீட்டிங்ல பிசினஸ் கமிட்டி மீட்டிங்ல சொன்னா யாழ்ப்பாணத்தை பிடிச்சிடமெண்டு மைக்கேல் எக்ஸ்கியூஸ் மீ ராஜரிய ஒரு இடமிற்கு போய் பாருங்க ஒட்டு அதே சரி நன்றி ஐயா. காணையில ஆறாம் கொஞ்சம் பேர் பார்த்து வேலை செய்யறீங்களா என்ன செய்யறீங்க இல்ல யாரு கேட்டாலும் கட்டுமானம் மட்டும் நடக்கிறது இல்லையா வேலையோட மாதத்துக்கு நான் வேலை கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஏரியா தான். இது பாதரவத்தை இது வீரவாணி எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்வோம். இப்போ இல்லை ஒரு வருஷமா செஞ்சு போட்டலாம் போடுவோம். இதை நான் உயர்த்தி காப்பீடு போடுவோம். போட்டு அந்த காணொலி கட்டுறோம் போடுறோம். சரி சப்போர்ட் தாங்க நடந்த தேர்தலே உள்ளூராட்சி சபையில 100% ஓட் பண்ணி 22 சீட்டு நாங்க பிடிக்கிறேன் ஒன்றும் கட்டையில போடுறதா இல்லையான்னு டிசைட் பண்றது எம்பி இல்ல உள்ளூராட்சி சபையில தான் டிசைட் பண்றது. அப்ப உள்ளூராட்சி சபையில இருக்கிறார்கள் வேற கட்சி கொடுத்து விட்டீங்கடா பார்த்து நீங்க எலெக்ஷனுக்கு வேலை செய்ய உள்ளூராட்சி சபையில நான் போட்டிட மாட்டேன் தானே. உங்கள யாரும் 22 பேர் தான் நிக்க போறீங்க. உள்ளூராட்சியில 22 பேருக்கு நல்லா போட்டு அவனை போடுவான் போட்டு அவனோட 32 பேர் போட சமூக சொல்லி அடிச்சு எடுத்தா தான் அப்புறம் இந்த ரோட்டு போடுறதா இல்ல நீங்களே டிசைட் பண்ணலாம். உள்ளூராட்சி சபைக்கும் எம்பிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையா. இன்னும் எம்பி ஆகி போட்டு உள்ளூராட்சி சபையில சும்மா ஒரு பேச்சுக்கு எம்பிபி கூட போட்டு விட்டீங்கன்னு வைங்க அவன் சொல்லுவான் இந்த ரோடு போடல நான் இந்த ரோட்டை காட்டணும் இந்த ரோட்டை போடலான்னு சொல்லுவான். இந்த பேரை செய்வோம். ஒரு எம்பியும் பேரே இல்லை நீங்கள் தானே சார் வந்து நான் எம்பி இல்லையா ராஜர் எம்எஸ் முந்தி எம்பி அனுப்பி வச்சா வேற மனம் பெறாது. ராஜர் எம்எஸ் சாய்களையும் அப்படி ஒரு ஃபீலிங் தான் சாவன். அது இந்த வீடு இப்போ அங்கே போய் கால் வலி போடுவாரு. சரி உங்கள்ட்ட போட்டது கொடுத்துருக்கா சரி ஒரு பேருக்கும் கள்ள கடிக்க படிக்கலாம் உங்களுக்கு சொல்லுவோம்.
இல்ல 1,70,00,000 இந்த ரோடு மாதிரி 10 ரோடு போட்டுடலாம். ஹாஸ்பிட்டல் கொண்டு சாமான் போட்டுறாங்க கொண்டேயும் காணல. திருப்பி கொண்டு பார்த்தா திருப்பி எனக்கே கடிதம் பெறுது எவ்வாறு கண்டுபிடித்தீர்களே தெரியப்படுத்த போனா ஜாமான் கண்டுபிடிக்கிறது அந்த கடிதத்தை ரிப்ளை பண்ணாம நான் இன்கொயரிக்கும் போவோம். டிடிஏக்காரோட கதைக்கணும் கொஞ்சம் வெளிநாட்டில் இங்கே அனுப்புற மட்டும் போட்டு அங்கே திரிஞ்சோம் கொஞ்சம் டிடிஏ செய்வேன் நாங்கள் ரொம்ப செய்வோம். சரி அப்போ சரி ஓகே. அவளை பிடிக்கும் எந்த கடவுள்வா அம்மா பார்த்துட்டு போயிருக்கா. உங்க 2 பேரும் கண்டா இந்த புத்தியை பார்த்த மாதிரி கிடக்கிறேன். அதானே பார்க்காம போயிடாது. அடுத்து நம்மளால பார்க்க வந்து இந்த 2 பேரும் என்னடா எனக்கு கூட வேண்டாம். அடுத்த நாள் பார்த்தா காணுன்னு எங்கேயாவது எந்த தேவம் இல்லையா எடுக்கணடா இந்த நடந்தது 95 அவர் 90 அப்பாக்கே ராஜா உண்டு 3 பிள்ளை வாங்கி இந்த பிள்ளைகள் இருக்க மாட்டேன். நான் மகனாக அந்த வீடுகாரன் இந்த வீடு என் மகள் மகள் ஒரு மகள் நான் இருந்தாங்க ரொம்ப போட்டா 95 என்ன பிடிச்சாங்க எல்லாம் சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு நாடு வச்சா நாங்கள் சந்தோஷம் பெருமைக்கு நாடு நண்பரை பார்க்கணும்னு அந்த போக தவிர உங்களை பார்த்தோம். நாங்கள் பொருள் மாட்டாங்க 2 பேரும் பார்த்தேன் நான் சரிம்மா வா இப்போ நான் இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்னா எல்லாரும் பாராளுமன்றத்திலே போய் தலைவர் பற்றி காய்க்கிறேன். அப்ப எனக்கு அது சொல்ல தெரியல இருந்தால் சில பேர் சொல்லினா அங்க போய் இனி அனுர அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களுக்கு நன்மைகள் எடுத்து கொடுக்கணும் வந்து அப்படி கதைக்கிறாங்களுக்கு அந்த வேலை தெரியாது. உங்களுக்கு தான் அந்த வேலை இப்ப ஏன் திருப்பியும் தலைவர் பெற்றா அங்க பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னா தலைவர் என்ற கடவுள் விரும்பியோ விரும்பியோ கடவுள் தான் என்னதான் செய்யணும் சிங்களத்திலையும் சொன்னான். அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்ச என்னோட இப்ப சிங்களாக்களே ஒத்துக்கொள்ளினா அவை இந்த விருப்பம் அதை யாரை கும்பிடுறான்றது மாவீரர்களை கும்பிடுறது கும்பிடாது என்னோட விருப்பம். அது யாரும் மறக்கலாம். என்னோட பிள்ளைகள் நாங்கள் இப்ப ஏற்றுக்கொண்டேன். கடைசியா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஸ்தவாதி என்ற அதாவது தீவிரவாதிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா அம்மா அக்கா தான் நாங்க மோசம் போனாங்க. அப்ப அதுல நீங்க என்ன தீவிரவாதியை தான் நினைக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு போகும். அதாவது காதுட்டி மாறுறது தானே. ஆனா எங்க மனசுல இப்பவே நல்ல அவனை கொண்டு இல்ல அது அவைத்த மொழியில சொல்ல எங்களுக்கு அது விளங்கும். எங்க அரசியல் சொல்றாங்க இல்ல இப்ப சில பேர் சொல்லி நம்ம சில வெளிநாடு காலத்துல கம்மி பழைய கதையை விட்டு போட்டு நீங்கள் வெளி அனுர அரசாங்கத்தோட சேர்த்து செய்யும் கொண்டு நான் சொல்லி போட்டு இல்ல
தலைவர் தான் 44,000 பேர் 44,000 பேர். நானும் அங்க போய் நின்று கொண்டு அந்த பக்கத்துல இந்த 15 வருஷம் மாதிரி ஆடினான் சமயத்துல கடைசி நம்பிக்கையும் என்ன போயிடும். நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். எங்க வீட்டுல 4 அண்ணனா இருக்கணும், 4 அண்ணனா சொல்லிங்கன்னா தம்பி விட்டு போட்டு நீங்க நீ வடிவான பொலிட்டிக்ஸ் செய்து சனத்துக்கு உதவி செய்ய முடியும். சனத்துக்கு உதவி செய்யறதுக்கு வேற மூளை இருக்கணும். இதயங்கள் இதயத்துல இருக்கு. நீங்க குத்தி கத்தியால குத்தி பழந்தாலும் மாத்திராரு. நன்றி அம்மாவா. சரி, எனக்கு அம்மா பார்த்து நாள் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஜோதிக்கு நான் அவன் ஜேகே வேற ஒரு நாள் என்னோட மறைச்சு இதை மறைச்சு என்னோட யூடியூப்ல வீடியோ எடுத்தவர் ஆனரோட நீங்க என்ன கேக்குறீங்க என்ன சொன்னாங்க ஆனரோட சொல்லு. இந்த வெயிலுக்கு இல்ல மத்தியானம் 12 மணிக்கு என்னண்ட ஒரே ஒவ்வொரு சகோதரமும் இதுல ஒரு வெடி வெடியோட ரத்தம் போக கண்ணை மூடி இருப்பாங்க. ஞாபகம் அந்த வீடியோ எடுத்து போயிருப்பாங்க. ஞாபகம் அப்ப மெத்தாக்களுக்கு எல்லாருக்கும் அது இனி ஆன ஒரு அடிபாடு பண்ணிட்டேன் மாமண்டு. அதுல அங்க நின்று அந்த ரத்தம் ஓட ஒருத்தர் கண்ணை மூடி இருப்பானല്ലോ. அது ரெண்டுக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு யாராவது ஒரு அம்சம் பிடிச்சு சிங்களவருக்கு கிளியரா சொன்னான். சுரண்டா இதுலயும் சூடு தலைவரை தெய்வம் சொன்னதுக்காண்டி நான் இங்கே தலைவரை பண்ணி கதைச்சு போட்டு போய் அங்க போய் மாறி கதைக்கிறாள். நான் இல்லை அங்க தனி சிங்களத்துல மைக்க பிடிச்சு சொன்னான். நீங்க என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தான். அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி நம்மாவே. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தமிழாக்களுக்கு கஷ்டமா கிடக்குது. எங்களோட தமிழாக்கள்ல கொஞ்சம் பேர் இருக்கணுமே அவைக்கு கஷ்டமா கிடக்குது. தலைவரை பற்றி நாங்க திருப்பி கதைக்கிறது. ஆனா சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான். அது அவங்கள விருப்பம். நாங்க தலையிடக்கூடாது. சிங்கள மீடியாக்கள்ல வீடியோக்கள் எல்லாம் கிடக்கு. உங்களுக்கு விளங்க தெரியாது. அது அவைய விருப்பம். அதே யாரை கும்பிடுறது எந்த கடவுளை கும்பிடுறது அவைய விருப்பம் உண்டு. உங்களோட பிள்ளை எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான். எந்த உயிர்ல உடம்புல உயிர் இருக்க மேல கதை மாறும். அதான் நான் நன்றி அம்மா. சரி நன்றி அம்மாவா. அது மாக்கள் நன்றியாக நீங்க ஹலோ என்ன பேர் என்ன பேர் மக்கள் ஒரு குடும்பம் நான் இந்த வரை என்ன பேர் மக்கள் சாரியில என்னோட வர்ற மாமாவோட வர்ற மாமாவோட என்ன பேர் உங்களுக்கு யாருக்கு அம்மா ஓட் போட்டவா யாருக்கு அம்மா ஓட் போட்டவா ஊசிக்கா தேங்க்யூவா நன்றி தேங்க்யூ அம்மா ஊசி போட ஊசிக்கு போட வழியே தான் நீங்க வந்து நான் மாமா யாருக்கு இன்சூர் போடுறது உங்களுக்கு டைப் பண்ண இவ்வளவு இல்லாட்டி டைப் 2வா அங்கே அவ்வளவுதான்
அள்ளி கூட்டி போட்டோம் ஏன் முந்தி ரவராஜனா வந்துருவேன் இந்த ஹோட்டல் நான் வேற யார் போடும் போட்டு இந்த கான் கட்டி கட்டாயம் செய்யும். நன்றி நன்றி. இன்னொரு அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது, அதுக்கு எங்கள்ட கட்சியில இருக்கிற உங்களோட எல்லா மக்களை தான் போடுவோம். இப்ப நான் திருப்பி உள்ளூராட்சி கேட்க மாட்டேன் தானே. அப்ப 22 பேர் சாவச்சேரிலேயே பிடிச்சு போடுவோம். அந்த 22 பேரும் போயிட்டு போகணும் கதிரையில. அப்படி இருந்தா தான் அதுக்கு பிறகு சாவச்சேரியில இந்த ரோட்டு போடலாம். இல்லாட்டி நீங்க என்ன போட அப்படி நீங்க என்ன நடக்க மாட்டா. நான் அங்க எம்பி இங்க ரோட்டு போட மாட்டேன்னா தங்களை விரும்பி நடலாம் போடுவேன். சரி, இந்த உள்ளூராட்சி சபை பிடிக்காது. நாங்கள் ஒரு ரோட்டு போடலாம், ஒரு சமூகம் கட்டையிலாது, ஒரு வாசியசாலை கட்டையில, ஒரு வீடுகள் கொண்டு செய்யலாது, ஒன்றுமே செய்யும். சரி, சந்தை கட்டையில எல்லாமே உள்ளூராட்சி சபைக்குள்ள தான். சரி, அது பார்த்தனான் நாங்கள் அடிச்சு தூக்கம் இல்ல அதை நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கு பொருளாதார மத்தியில் நம்ம பாதுகாத்து அது நாங்கள் எடுத்து போயிட பாய். பாய்.